கடகராசி பெண்களுக்கு இந்த குரு பகவான் உள்ள வரதுனால என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது மேம்? கடகராசி பெண்கள்ல நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் இருக்கும். கடகராசி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னை எப்படி மாத்தணும்னு நினைக்கிறாங்களோ அப்படியே மாத்திடுவாங்க. இப்போ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா நமக்கு ஒரு டோபமைன் ஹிட் கிடைக்கும். அதே இது எக்ஸசைஸ் பண்ணும்போதும் அதே டோபமைன் கிடைக்கும். கடகராசி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ற டோபமைனை நோக்கி போவாங்க. இந்த மாதிரி சீப் டோபமைனுக்கு ஆட்படாம ப்ரொடக்டிவான டோபமைன்ஸ் என்னென்னலாம் இருக்கோ, என்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும் அதை முறியடிச்சிருவாங்க. பெரிய அளவுல இவங்க மனசை யாராலையும் குழப்பவோ சந்தேகத்துக்கு ஆட்படுத்தவோ முடியாது. இதெல்லாம் நடந்தது, ஜம்முன்னு நடந்தது அஷ்டம சனியில. ஆளாளுக்கு மேனிப்புலேட் பண்ணிடுவாங்க கடகராசி பெண்களை. புடிச்சா பிள்ளையாரு புடிச்சா குரங்குங்கிற மாதிரி தான் கடகராசி பெண்கள் குடும்பத்திலயும் சரி வெளியிலயும் சரி இருந்தாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கண்டிப்பா கடகத்துக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபினான்ஷியலா இத்தனை நாள் நான் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருந்தேன்னு சொன்ன பெண்கள் கூட தொழில் சார்ந்த விஷயங்கள் கடகராசி பெண்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு மேல நிச்சயமா நல்லாவே இருக்க போகுது. குறிப்பா சொல்லணும்னா Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. கடகராசி பெண்களுக்கு தான் இந்த குரு பயிற்சி உச்சமாக போறாருன்னு சொல்லுவாங்க. கடகத்துக்குள்ள வராரு, உச்சமாக போறாருன்னு சொல்லுவாங்க. கடகராசி பெண்களுக்கு இந்த குரு பகவான் உள்ள வரதுனால என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது மேம்? கண்டிப்பா கடகராசி பெண்கள்ல நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் இருக்கும். என்னன்னா பர்சனல் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கறத குரு கொடுத்துருவாரு. ராசி மேலே உச்சமாகும் போது கடகராசி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னை எப்படி மாத்தணும்னு நினைக்கிறாங்களோ அப்படியே மாத்திடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு உத்வேகத்தை குரு கொடுத்துருவாரு. இப்போ டோபமைன் ஹிட்ஸே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா நமக்கு ஒரு டோபமைன் ஹிட் கிடைக்கும். அதே இது எக்ஸசைஸ் பண்ணும்போதும் அதே டோபமைன் கிடைக்கும். கடகராசி பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ற டோபமைனை நோக்கி போவாங்க. ப்ரொடக்டிவ் டோபமைன் ஹிட். இந்த மாதிரி சீப் டோபமைனுக்கு ஆட்படாம ப்ரொடக்டிவான டோபமைன்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதை தேடி கடகராசி பெண்கள் போகக்கூடிய ஒரு வருடமா இந்த வருடம் இருக்கு. ஸோ அப்ப தன்னை நல்லா பாத்துக்கிறதுக்கு, அது ஒரு உடம்பா இருக்கட்டும், மனசா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், அதுல என்னென்ன செய்யணுமோ அதை நேர்த்தியா செஞ்சு தன்னை ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்கா மாத்தக்கூடிய ஒரு வல்லமை கடகராசி பெண்களுக்கு இந்த உச்ச குரு பயிற்சியினால கிடைக்க போகுது. ஓகே ஓகே மேம். அப்ப நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படியே நம்ம மாற போறோம். கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கறத கொடுக்கக்கூடிய இயரா கடகராசி பெண்களுக்கு இந்த வருடம் இந்த உச்ச குரு பயிற்சி அமையுது. ஓகே மேம். இப்ப நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி மாற போறோம்னு சொன்னீங்க. நம்ம நினைக்கிறது சில விஷயங்கள் குழப்பம் இல்ல மேம். நம்ம மனதையே குழப்பம் இல்ல. சோ அந்த எந்தெந்த இடத்துலலாம் அவங்கள குழப்பி அவங்களோட வழியை தடமாற வைக்கிற விஷயங்கள் ஏதாவது இருக்கா மேம்? ஸோ என்னதான் இருந்தாலும் 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கும்போது சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரதான் செய்யும். வந்தாலும் அதை சூப்பரா சமாளிப்பாங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, 5ஆம் இடம் அப்படிங்கிறது மன உறுதி. ஸோ ஒரு விஷயத்த நீங்க நம்புறீங்க, அதை திடமா கான்ஃபிடென்ட்டா நம்புறீங்கன்னா அதுக்கு 5ஆம் இடம் வலுத்திருக்கணும். ஸோ அப்ப என்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும் அதை முறியடிச்சிருவாங்க. பெரிய அளவுல இவங்க மனசை யாராலையும் குழப்பவோ சந்தேகத்துக்கு ஆட்படுத்தவோ முடியாது. இதெல்லாம் நடந்தது, ஜம்முன்னு நடந்தது அஷ்டம சனியில. ஆளாளுக்கு மேனிப்புலேட் பண்ணிடுவாங்க கடகராசி பெண்களை. புடிச்சா பிள்ளையாரு புடிச்சா குரங்குங்கிற மாதிரி தான் கடகராசி பெண்கள் குடும்பத்திலயும் சரி வெளியிலயும் சரி இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் மாறி தெளிவடைஞ்சிட்டாங்க. ஸோ இனிமே என்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்தாலும் வா பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சூப்பரா எங்க பால போட்டாலும் கோல் அடிக்கக்கூடிய ஒரு வருடமா கடகராசி பெண்களுக்கு இந்த உச்ச குரு பயிற்சி அமையுது. இந்த கடகராசி பெண்கள் புது தொழில் தொடங்கலாமா அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு இருக்கும். ஸோ இந்த தொழிலாகட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் எப்படி இருக்க போகுது மேம்? ஸோ தொழில் சார்ந்த விஷயங்கள் கடகராசி பெண்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு மேல நிச்சயமா நல்லாவே இருக்க போகுது. குறிப்பா சொல்லணும்னா டீச்சிங், எஜுகேஷனல் ப்ரொஃபஷன்ல இருக்கிறாங்க. ஸோ அதை ஒரு தொழிலா எடுத்து நீங்க பண்ண போறீங்க. ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் நான் ஆரம்பிக்க போறேன், ஒரு ட்ரெயின் பண்ண போறேன், ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு நான் ட்ரெயின் பண்ண போறேன். ஒரு நீட் கோச்சிங் சென்டரா இருக்கலாம், டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஆஸ்பைரன்ஸை நான் ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு ஸ்கூல் சின்னதாக ஆரம்பிக்க போகிறேன், ப்ளே ஸ்கூலாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த ஸ்கூல்ஸு, காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் லைன்ஸாக நீங்கள் எடுத்து பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு நல்ல சக்ஸஸ் இருக்கும். ஆன்லைனில் ஃப்ரீலான்சிங்காக டீச்சிங் பண்ணுறீங்கனாலும் அதில் ஒரு சூப்பர் சக்ஸஸ். ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழில்கள், ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸை இ-காமர்ஸ் வெப்சைட்ஸில் சேல் பண்ணுறது, இல்லை கோவிலை சுற்றி ஏதாவது கடை போடுறது, ஹோட்டல் வைக்கிறது, இல்லை ஆன்மீகம் சம்மந்தமான எந்த ஒரு பொருட்களை நீங்கள் விற்றாலும் அதன் மூலியமாக லாபம். இன்னொரு ஒரு நல்ல ஃபீல்டு என்னென்னா மெடிடேஷன், ரெய்கி, ஹீலிங், யோகா இதெல்லாம் நீங்கள் டீச் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதில் ஒரு நல்ல லாபம் யோகம் இருக்கும். கவுன்சிலிங் நிறையா கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ சைக்காலஜி, கவுன்சிலிங் இதெல்லாம் படித்தவங்களுக்கு தொழில் சிறக்கக்கூடிய ஒரு யோகம்ங்கிறது இந்த வருடம் அமைஞ்சிருக்கு. பட்டு ஆடை, நெசவு இதுலலாம் நல்ல தொழில் விருத்தி இருக்கும். தங்க ஆபரணம், வெள்ளி ஆபரணம் இந்த ரெண்டுலையுமே நல்ல ஒரு சக்சஸ்ங்கிறது பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஓகே மேம். ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்ல பண்ணா சக்சஸ் கிடைக்கும்னு சொன்னீங்க. சில விஷயங்கள் யோகா, அமைதியா இருந்தது மொத்தமா சேர்க்கும்போது அமைதி அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. அப்ப இந்த கடகராசி பெண்களுக்கு ஒரு அமைதி கிடைக்க போதா மேம் இந்த குரு பயிற்சியில? நிச்சயமா நிம்மதியை இவங்க தேடிக்க போறாங்க. ஸோ நிம்மதி வெளியில இல்ல நம்ம கிட்ட தான் இருக்குங்கிறத கடகராசி பெண்கள் புரிஞ்சுக்க
புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியா தான் இந்த குரு பயிற்சி இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், குருங்கிறது ஒரு ஒளி கிரகம். ஸோ அந்த ஒளி வந்து நம்ம மேலே வரும்போது நம்மளே பிரகாசமாகும்ல, பிரைட் ஆகும்ல, ஷார்ப்பாகும். எது தப்பு எது கரெக்ட்னு நமக்கு புரியும்ல. ஸோ அதுதான் பேசிக்கா கடகராசிக்கு நடக்க போகுது. ஓகே மேம். இப்போ ஃபினான்ஷியல் வைஸ் அவங்க எப்படி இருக்க போறாங்க மேம்? ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கண்டிப்பா வந்து கடகத்துக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃபினான்ஷியலா இத்தனை நாள் வந்து நான் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருந்தேன்னு சொன்ன பெண்கள் கூட ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஆகக்கூடிய ஒரு வருடமா அமையும். ஃபினான்ஸ்னா என்னன்னு புரியக்கூடிய ஒரு வருடமா கடகராசி பெண்களுக்கு இந்த வருடம் அமையுதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, பணத்தை வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ இவ்வளோ நாள் லேவிஷா செலவு பண்ணிட்டு இருந்தோமே, கிடைக்கிற இடத்துலலாம் பணத்தை போட்டுட்டு இருந்தோமே, ஸோ பணத்தை கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கலாமேங்கிற ஒரு கில்ட் எல்லாம் உள்ள இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து பணத்தோடைய அருமைங்கிறது புரியும். இவங்களே சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ பணத்தை எப்படி கையாளணுங்கிற நேர்த்தியை வந்து கடகராசி பெண்கள் கத்து வச்சுக்கிட்டு அதன்படி நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம். லிக்விட் கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். செலவுக்கு காசுங்கிறது நிறைய இருக்கும். கை செலவுக்கே காசு இல்லைன்னு கஷ்டப்பட்ட நிலைமையெல்லாம் மாறி பர்ஸ்ல பணம் தங்குதுங்கிற ஒரு நிலைமை கடகராசி பெண்களுக்கு வரப்போகுது. பிடிச்ச விஷயங்களை வாங்குவாங்க. ஓகே ஓகே மேம். இந்த குரு பயிற்சியால இந்த கடகராசி பெண்களோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே நிறைவேற போகுமா மேம்? நிச்சயமா அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய ஒரு குரு பயிற்சியா தான் இந்த குரு பயிற்சி அமைது. குறிப்பா குடும்ப வாழ்க்கையில நிலவி வந்த பிரச்சனைகள் வந்து தீர்றது, கணவர் வந்து இவங்கள புரிஞ்சுக்கிறது, இவங்க கணவரோட இணக்கமாகிறது, கல்யாணம் நடக்கிறது, நினைச்ச நேரத்துல நினைச்சபடி கல்யாணம் நடக்கிறது. ஸோ அந்த டிக்னிட்டி ஆஃப் மேரேஜ் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் சூப்பரா இருக்கும். உச்சகுரு ராசியில இருக்கும்போது ஜாம்னு கல்யாணம் நடந்ததுப்பா அப்படிம்பாங்க. அது வந்து கிராண்ட் ஸ்பெண்டிங்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிம்பிளா பண்ணாலுமே அங்க சாப்பாடு நல்லா இருக்கிறது, சந்தோஷமா பண்றது. ஒரு சண்டை இல்லாத கல்யாண வீடுங்கிறது பொதுவா நம்ம ஊர்ல இருக்காது. சண்டை இல்லாத ஒரு கல்யாண வீடா இருந்து எல்லாரும் சந்தோஷமா இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது, குறிச்ச முகூர்த்தத்துல சரியான நேரத்துல அந்த தாலி கட்டுற விஷயங்கள் எல்லாமே சரிவர நடக்கிறது எல்லாமே நல்லா நடக்கும். ஓகே ஓகே மேம். இப்போ இந்த அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து நீங்க சில விஷயங்கள் சொன்னீங்கல்ல மேம், அதுலயே கவனமா இருக்கணும் ஒரு இடம்லாம் இருக்கும்ல மேம், அது எங்கெங்கெல்லாம் இருக்கணும் மேம்? பிசினஸை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். ஸோ என்னதான் இருந்தாலும் எந்த பிசினஸ் இவங்க எடுத்துக்கிட்டாலும் இவங்க சோலோவா பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல சக்சஸ்ங்கிறது அதிகம். பார்ட்னர்ஷிப்பை உள்ள கொண்டு வரும்போது தான் சில பிரச்சனைகள் வரும். ஸோ 9ஆம் இடத்துல வந்து என்னதான் இருந்தாலும் சனி இருக்கிறாரு, குரு பார்வை இருந்தாலும். அப்போ பார்ட்னர்ஸால ஏமாத்தப்படுறது, இல்ல ஒரு நல்ல ஒரு ரிலையபிள் பார்ட்னர் கிடைக்காம இருக்கிறது, பார்ட்னர் தப்பான ஐடியா கொடுத்து பிசினஸ் இவங்க கொண்டு போய் ஏதாவது ட்ராப்ல மாட்டி விடுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, நண்பர்களை பார்ட்னர் ஆக்குறத கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடணும் கடகராசிக்காரங்க. தெரியாத தொழிலை தொடுறத இந்த காலத்துல நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகே ஓகே மேம். இப்போ நிறைய விஷயங்களை பார்த்துருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஸோ பார்த்துருக்கும் போது சில விஷயங்கள் பண்ணா அதெல்லாம் நல்லதா மாறும்னு சொல்லுவாங்க. குரு பயிற்சியில கடகராசி பெண்கள் என்ன பண்ணா நல்லதா மாறும் மேம்? ஸோ எந்த ஒரு விஷயத்த கடகராசி பெண்கள் ஃப்ரீக்வெண்டா பண்ணும்போது அவங்க லைஃப் வந்து மாறும். குரு பயிற்சியில வந்து என்ன வாழ்வியல் பரிகாரங்களை வந்து இவங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்றது. ஸோ பக்கத்துல இருக்கிறாங்கன்னா ஒரு டியூஷன் சொல்லி கொடுக்கறது, அல்லது ஏதாவது புக்ஸ் வாங்கி கொடுக்கறது, நோட் வாங்கி கொடுக்கறது, பென்சில்ஸ் வாங்கி கொடுக்கறது, எக்ஸாம்ஸ் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஏதாவது கஷ்டப்படுறாங்க, இவங்களால முடியும்னா உதவுறது. இந்த மாதிரி படிப்புக்கும் படிக்கிற பசங்களுக்கும் இவங்க ஹெல்ப் பண்ண இன்னும் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இந்த குரு பயிற்சியில ஒரு முறையாவது இந்த மாதிரியான உதவிகளை பண்ணுங்க. ஸோ இது வந்து ரொம்ப விசேஷம். அல்லது ஒரு ஒரு கை காட்டி விடுறது கூட நல்லது. என்னால ஹெல்ப் பண்ண முடியாது, இவர்கிட்ட போங்க, கை காட்டி விடுங்க. ஸோ இந்த ட்ரஸ்ட்டுக்கு போங்க, உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும்னு கை காட்டி விடுறதெல்லாம் ரொம்ப விசேஷம். என்ன மாதிரியான ஆன்மீக பரிகாரங்கள்? ஸோ ஆன்மீக பரிகாரங்கள் எதை செய்யும் போது இந்த கடகராசி பெண்கள் இன்னும் நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க. பௌர்ணமி வழிபாடு பண்ணணும். மாதம் பௌர்ணமி வரும் இல்லையா, வயசுக்கு தகுந்தாற் போல, மெடிக்கல் கண்டிஷனுக்கு தகுந்தாற் போல விரதம் இருந்து பௌர்ணமி அன்னைக்கு இவங்க வழிபாடு பண்ணும் பட்சத்துல அது நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும். அந்த நைட் டைம் அந்த பௌர்ணமி நிலா வரும்போது ஒரு சின்ன கிண்ணத்துல பால், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, பழம் ஏதாவது நைவேத்தியத்துக்கு வச்சுட்டு பௌர்ணமி நிலாவுக்கு ஒரு ஆரத்தி, 2 நெய் தீபம் வச்சு ஒரு ஆரத்தி எடுத்துட்டு அந்த பாலை இவங்களே பருகி வரும்போது அது நல்ல சேஞ்சஸ் இவங்களுக்குள்ள உட்படுத்தும். ஓகே ஓகே மேம். இப்போ ஓவராலா கடகராசி பெண்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு தருவீங்க மேம்? 9.5 out of 10. ரொம்ப சுபிஷமா இருக்கு போலயே. கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகம் எதிர்பார்க்கும் பெரிய மாற்றம். அந்த சக்தி வாய்ந்த மாற்றம் மீண்டும் வருகிறது. 2026 2027 குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா அல்லது சோதனையா? 4 முன்னணி ஜோதிடர்கள் ஒரே மேடையில் துல்லியமான கணிப்புகள், 12 ராசிகளுக்கும் தனித்தனி பலன்கள். நடந்து போகக்கூடிய விஷயங்கள்ல முன்னேற்றமான செயல்பாடு போகக்கூடிய என்ன விஷயம் உங்களால் உதவி செய்ய முடியுமோ
உதவி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். வழிபாட்டு முறைகள். வீட்டு பக்கத்துலேயே எந்த முருகப்பெருமான் கோயில் இருக்கோ அங்கே போயிட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை 21 முறை சுற்றி வாங்க. பிரச்சனைக்கு சரியான பரிகாரங்கள். மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது, அங்கே வந்து பால் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வரும்போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள். ஓம் ஸ்ரீம் நமோ பகவதே வரவரத மகாகாளி கபாலி திருநீலகண்டி வஷ்ய வஷ்ய ஸ்வாக. உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் இந்த குரு பெயர்ச்சி. நீங்கள் ரெடியா? 2026 27 குரு பெயர்ச்சி அதிர்ச்சி கணிப்பு மிஸ் பண்ணாதீங்க. பிரத்யேகமா நமது குமுதம் பக்தியில்.